அவருக்கு என்ன தெரியும், ஏதோ கூல கும்பிடு கும்பிட்டு நம்ம காலில் விழுந்து பதவிக்கு வந்தவர். இது ஒரு அநாகரிக அரசியலின் வெளிப்படையா பாக்குறேன். அது காரணம் என்னன்னா, இனம் இனத்தோடு சாருன்ற. பிஜேபியில போய் சேர்ந்த அதிமுக என்ன ஆகும்? அது அப்படிதான் போகும். எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியுமே கிடையாதுதான். ஆனா அந்த ஒரு வெத்தான அவருக்கு எதிராக சொல்லப்படுகிற ஒரு பரப்புரை அவதூறு பிரச்சாரத்துக்கு கண்டென்ட் கிரியேட்டர் ஏவா வேலு அவர்களுடைய தொகுதி, அங்க அவர் எதுவுமே செய்யல. பிஜேபி தான் எப்பெல்லாம் திமுக எதிரான ஒரு வன்முறையை கட்டமைக்கணும். இது எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதுதான். எம்ஜிஆர் தான் அந்த மாதிரி ஒரு வன்முறையை கட்டமைச்சார். கட் கமரகட் கருணாநிதி ஒழிச்சு கட்டு என்னவோ திமுக கட்டுப்பாட்டுல விஜய பிரச்சாரம் பண்ண உடனே தடுக்கிறது திமுக தேர்தல். நான் எதுக்கிட்ட தடுக்க வேண்டியதா? அவர் தான் நாங்க தடுத்தோம். தேர்தல் பிரச்சாரம் பண்ண விடாம தடுத்தது யாரு? அவரோட ரசிக குஞ்சுகள் தானே. 5 பேர் ஓடனே சைக்கிள் விட்டு ஓடி மனுஷன் கேரவன்ல ஏறினாரா இல்லையா? தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் எல்லாரையுமே அடிச்சு விரட்டினாங்க. அந்த அளவுக்கு போன சிவசேனா இன்னைக்கு என்ன சொல்றான்? அவனோட நிலை என்ன மாறி இருக்கு? தமிழ்நாட்டுல இருந்து யாராவது தலைமை இந்தியாவே ஒருங்கிணைக்கணும்ன்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு மாறி இருக்கு. ஒரு இடத்துல பிரச்சாரத்துக்கு போனா கூட ஒருத்தர் நின்று இப்போ கேள்வி கேட்கிறாரு, திட்டுறாருனா கூட இன்னும் பொறுமையா பதில் சொல்லிட்டு தான் போவார். அதனால மக்கள் செல்வாக்கு பெற்றவரா இருக்காரு கோபிச்சாண்டி. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் கண்ணையா ராமமூர்த்தி அவர்களுக்கு அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கிடைத்தது. வணக்கம். வணக்கம். தேர்தல் வேலைகள் ரொம்ப பரபரப்பா தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்குது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் கணக்குல பாத்தீங்கன்னா அவருடைய பிரச்சாரத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா அவதூறான விஷயங்கள், கிசுகிசுப்பு செய்திகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் பேசுற அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது ஒரு பண்பாட்டு ரீதியா ஒரு ஒரு பாரம்பரியமா அரசியல்ல அவர் வளர்ந்து வந்திருந்தாருன்னா அவர்கிட்ட அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். அவருக்கு என்ன தெரியும், ஏதோ கூல கும்பிடு கும்பிட்டு நம்ம காலில் விழுந்து பதவிக்கு வந்தவர். அவர் பதவிக்கு வந்ததுல இருந்து லெக்தாதா மாதிரி 10 தோல்வி பழனிசாமின்னு முதல்வர் போன தேர்தல் பிரச்சாரத்தப்பெல்லாம் அவரை பத்தி கிண்டலா பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவர் இவ்வளவு தரந்தாழ்ந்து விமர்சிப்பாரான்றது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் தான். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான தலைவரா யாரும் பெருசா பார்க்கல சமீப காலமா. ஆனா இப்ப அவர் விஷமத்தனமா பேசினது, நீங்க போய் சேர்ந்திருப்பீங்கன்னு சொல்றது, இதுவெல்லாம் ரொம்ப ஒரு அருவருப்பின் உச்சபட்சமா நான் பாக்குறேன். இது ஒரு அநாகரிக அரசியலின் வெளிப்படையா பாக்குறேன். அது காரணம் என்னன்னா, இனம் இனத்தோடு சாருன்ற மாதிரி பிஜேபியில போய் சேர்ந்த அதிமுக என்ன ஆகும்? அது அப்படிதான் போகும். சிவசேனா என்ன இருந்தது? சிவசேனா ஒரு காலத்துல மகாராஷ்டிராவில ஒரு சாதி மறுப்பு இயக்கமா கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். பின்னால் அது என்ன ஆச்சு? இந்துத்துவாவா ஆச்சு. அதுக்கப்புறம் இனவாதம் ஆச்சு. தமிழர்கள்னு சொல்லி ஒட்டுமொத்த மதராசி, அதாவது தமிழர்ல மட்டும் படிக்கல, தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் எல்லாரையுமே அடிச்சு விரட்டினாங்க. அந்த அளவுக்கு போன சிவசேனா இன்னைக்கு என்ன சொல்றான்? அவனோட நிலை என்ன மாறி இருக்கு? தமிழ்நாட்டுல இருந்து யாராவது தலைமை இந்தியாவே ஒருங்கிணைக்கணும்ன்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு மாறி இருக்கு. அப்ப இதெல்லாம் இந்த குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது பிஜேபியும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு போவான். அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழலில் ஒரு இந்துத்துவ, ஒரு பிரிவினைவாத, ஒரு சாதிய ஏற்ற தாழ்வு பாகுபாடு பார்க்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு அதிமுக போயிருக்கிறது ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியுமே கிடையாதுதான். ஆனா அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த இயக்கம் நீண்ட நாட்கள் மக்கள் நலன் சார்ந்த அந்த இயக்கம் இங்க ஆட்சி புரிஞ்சிருக்கு. அப்படி ஒரு இயக்கத்துக்கு ஒரு தலைமையா இருந்துகிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறதுன்றது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். எம்ஜிஆர் போய் கேட்கும்போது உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்கும்போது எங்களோட கொள்கை அண்ணாயிசம்னாரு. அண்ணாயிசம்னா என்னன்னு எம்ஜிஆருக்கே தெரியாது, அது வேற விஷயம். அண்ணாயிசம்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்வர் இதுக்கான சரியான பதிலடி கொடுத்துட்டாரு. சமூக வலைதளங்களும் எல்லாருமே அநாகரிகமா எடப்பாடி விமர்சிச்சுட்டாங்க. அதனால எடப்பாடி பத்தி பேசுறதுக்கு அவரோட தகுதி, அவரோட தரம் என்னன்றதை அவருடைய பேச்சில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால அதை பத்தி அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து நீங்க திருவண்ணாமலையில தேர்தல் வேலைகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. அங்க கள நிலவரம் எப்படி இருக்குது? திருவண்ணாமலையில மிக சிறப்பா இருக்கு. இந்த மாவட்டத்தின் 8 தொகுதியுமே திமுக தான், திமுக கூட்டணி தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். ஆனா அங்க 2 தொகுதி கலசப்பாகம், கீழ்பலத்தூரும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிக்கலுக்குரியதா சொல்லப்படுது. அப்படி ஒரு பிம்பம் இருக்கு. அதாவது ஏற்கனவே ஏன்னா கீழ்பண்ணாத்தூர்ல ராமச்சந்திரன் சொல்லிட்டு பால்வளத்துறை அமைச்சரா இருந்தார் அதிமுகல. அதனால அவர் இருக்கிறதுனால பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கலசப்பாக்கத்துல அக்ரி கிருஷ்ணமூர்த்தின்னு நிற்கிறாரு. அவரும் கொஞ்சம் வாய்ஸ் உள்ள ஒரு அதிமுகல. அதனால கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜனங்க பேசிக்கிறாங்க.
பட் ஆனா வந்து களத்துல வந்து அப்படி இல்லை. ஒரு பொதுப்படையான ஒரு பிம்பமா அது பேசப்பட்டாலும் சோசியல் அக்னி கிருஷ்ணமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் வேலைகள்ல வழக்கு இருந்தது, அவர்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இவர் எடுத்துக்கிட்டா நீங்க ராமச்சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பால்வளத்துறை அமைச்சரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பெருசா ஒரு ஃபீல்டு ஒர்க் எல்லாம் பெருசா கிடையாது. ஆனா அக்னி கிருஷ்ணமூர்த்தி எப்ப ஃபீல்டு ஒர்க்ல ஸ்ட்ராங்கான ஆள் தானே? இல்ல, அவர் பார்ட்டி ஒர்க்கிங் பாடியில ஸ்ட்ராங்கா இருப்பார். ஃபீல்டு ஒர்க்கை தாண்டி மக்கள்கிட்ட வந்து வெகுஜன மக்கள்கிட்ட அவர் ஒரு ரொம்ப கனெக்டடான பர்சன் நான் சொல்ல மாட்டேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் மார்க்னா வந்து சரவணனுக்கு தான். ஏன்னா அவங்க அப்பா வந்து திருவேங்கடன்றவரும் ரொம்ப எளிமையா இருப்பார். ரொம்ப எளிய மக்களோட எப்பயுமே வந்து தொடர்புலயே இருப்பாரு. இவர் கொஞ்சம் அக்னி கிருஷ்ணமூர்த்தியோட அவர் கொஞ்சம் எலைட் பாலிடிக்ஸ் தான். அவர் வந்து ஆனா நிர்வாக கட்டமைப்புல வந்து அந்த நிர்வாகிகளோட அவர் கரெக்டான தொடர்புல இருப்பாரு. இதுதான் அங்க இருக்கிற நடைமுறை. இதுல பிச்சாண்டி எப்படின்னா அவரும் அதே மாதிரி கீழ்பண்ணாத்தூர் வேட்பாளர் வந்து எல்லா மக்களுடைய நல்ல சுகத்துக்கும் எல்லா விஷயத்திலும் போய் கலந்துப்பார். வேற்றுமையே கிடையாது. ஒரு ஒரு இடத்துல பிரச்சாரத்துக்கு போனா கூட ஒருத்தர் நின்று இப்போ கேள்வி கேட்கிறாரு, திட்டுறாருனா கூட நின்று பொறுமையா பதில் சொல்லிட்டு தான் போவார். அது யாரும் இன்ட்ராக்ட் கூட பண்ண, அதை வந்து டிஸ்டர்ப் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அவர் கேட்கட்டும், அவரோட கேட்க வேண்டிய உரிமை பதில் சொல்ல வேண்டிய கடமைன்ற மாதிரி பேசுவார். அதனால வந்து மக்கள் செல்வாக்கு பெற்றவரா இருக்காரு பிச்சாண்டி. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சரவணன் அவர்களும் வந்து மக்கள் செல்வாக்கு பெற்றவரா இருக்காங்க. அதனால இது வந்து டஃபா இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா சோசியல் மீடியால பேசுறதும், அவங்க 2 பேரும் ஏற்கனவே வந்து மினிஸ்டர்ஸா இருந்ததுனாலையும் அது டஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறதே தவிர வெற்றி வாய்ப்புக்கு வந்து சாத்தியக்கூறுகள் இல்லை. அக்னி கிருஷ்ணமூர்த்தியோ ராமச்சந்திரன் அவர்களோ வெற்றி பெறுவதற்கு அங்க ஒன்றும் பெருசா வாய்ப்பு இல்லை. கீழ்பண்ணாத்தூர்ல பிச்சாண்டி அவர்கள் தான் வந்து வெற்றி பெறுவார். அதே மாதிரி நீங்க கலசபாக்கம் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா சரவணன் தான் வெற்றி பெறுவார். வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. களத்துல நாங்க இருந்து பார்த்ததால எங்களுக்கு தெளிவா தெரியறதுனால நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொதுவா தேர்தல் அறிவிக்கப்பட்டாலே மாற்று மதத்தினை சேர்ந்தவராக இருந்தாலும் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் கூட இந்து கோயில்களுக்குள்ள போயிட்டு பிரசாதங்களை ஏத்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திருவண்ணாமலையில ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் எந்த விதத்துல அப்ப இந்துக்களை புறக்கணிக்கிறாரா? ஏவா வேலு இந்துக்களை அவமதிக்கிறாரா? இது இப்போ பிரச்சாரத்தோட யுத்தியே திருவண்ணாமலை அதுதான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணாயிசம். அண்ணா என்ன, அண்ணா எல்லா கடவுள்களையும் கொண்டாடினாரா? அவர் அரசியல் கட்சியா வந்த பிறகு அவர் இயக்கத்துல இருக்கும்போது எல்லாத்தையுமே இங்க இருக்க பிற்போக்குத்தனம் எல்லாத்தையுமே பேசி கட்டுரைகளா எழுதியிருக்காரு, பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அந்த பிரச்சாரத்தின் வழியில தான் அவர் மிகப்பெரிய தலைவரா உருவானாரு. வந்த பிறகு வெகு மக்களுடைய நம்பிக்கையில வந்து நம்ம வந்து அதை ரொம்ப நம்ம விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் சாமிக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன், பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டேன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். அவ்வளவுதான். அது அண்ணாயிசம். நீங்க வந்து ஒரு திராவிட பாரம்பரியத்துல உருவான கட்சி திமுக அதிமுக எனும் 2 கட்சிகளும் அது கடவுள் மறுப்பு பேசிதான் இங்க வளர்ந்து இத்தனை வருஷம் வந்து ஒரு அரசியல். திமுக வந்துட்டு பிள்ளையாருக்கு தேங்காயை உடைக்கிறதா பிள்ளையார உடைக்கிறதுல சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க ஏன் கோயிலுக்குள்ள போறதுல என்ன பிரச்சனை இல்லை? அப்படி இல்லை, ஒரு சிலருடைய கொள்கை இப்படி அதாவதுங்க நான் என்ன சொல்றேன், கோயிலுக்கு போறது போகலன்றது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அது தனிப்பட்ட மனிதனுடைய முடிவு. கொள்கை சார்ந்து அவர் இருந்தாலும் அவர் தனிப்பட்ட முறையில கூட அவருக்கு அது விருப்பம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், நம்மளுடைய அரசியல் சாசனம் மதசார்பற்றது தானே. அப்புறம் ஒரு மதத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, கோயிலுக்குள்ள போக மாட்டேன்னு சொன்னவர் சர்ச்சுக்கு கிட்டே மசூதி கிட்டே ஏன் போகணும்? அப்ப சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது வந்து அது நம்மளுடைய தேவையில இருக்குங்க. சிறுபான்மையின மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கவங்க ஏன் வந்துட்டு பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க? அப்படி எல்லாம் ஒண்ணுங்க, அவருடைய பழக்கமே அப்படி கிடையாது. சிறுபான்மை மக்களோட கூட அவர் பெருசா அவர் கலந்து மாட்டாங்க. கோயில் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ங்க. இன்னைக்கு திருவண்ணாமலை வந்து ஒரு சர்வதேச அளவுல ஒரு நகரமா உருவாக்கி இருக்காரு, மாநகராட்சியா உருவாக்கி இருக்காரு. திருவண்ணாமலை மற்ற ஊர்களை விட திருவண்ணாமலைக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, திருவண்ணாமலையில இருந்து 9 ரோடு நெட்வொர்க் இருக்கு. விழுப்புரம், திருக்கோயிலூர், வெள்ளூர், பெங்களூர், சென்னை, முக்கியமான சாலைகளே 5 இருக்கு. அது இல்லாம அப்புறம் காஞ்சிபுரம் லைன் வர்றது, அங்கேயே உள்ளுக்குள்ள ஒரு 2 ரோடு இருக்கு. இந்த சாலைகள் எல்லாமே வந்து விரிவாக்கம் பண்ணிட்டார். இதுல அந்த முக்கிய சாலைகள் 5 சாலைகள் சொன்ன பாத்தீங்கன்னா, அந்த 5 சாலையுமே வந்து 4 வழி. இதே அதிமுக ஆட்சி காலத்துல வந்து 10 ஆண்டுகள் வந்து திருவண்ணாமலை டு திண்டிவனம் சாலை வந்து, அதாவது பெங்களூர் கிருஷ்ணகிரி டு திண்டிவனம் சாலை வந்து கிடப்புல இருந்தது. ரோடு வேலையை முடியல, அவ்வளவு சிரமமா இருந்தது. இவர் வந்து பொறுப்பேற்றார். இவர் பொறுப்பேற்ற அந்த 6 மாதத்திலே வந்து மிக சிறப்பா அந்த சாலை பணியை முடிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம
வேலூர் இது நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கிறதுனால அதை 4 லைன் பண்ணல. மத்த 5 சாலைகளையும் வந்து நம்ம மாநில தொகுப்புல இருந்து ஸ்டேட் ஹைவேஸாவே 4 வழி சாலையா பண்ணிருக்காரு. நீங்க வந்து பாருங்க, அங்க ஒரு பூங்கா ஒண்ணு உருவாக்கி இருக்காரு, மு.க. ஸ்டாலின் பூங்கான்னு சொல்லிட்டு. சர்வதேச தரத்துல மேலை நாடுகள்ல இருக்கக்கூடிய தரத்துல வந்து அந்த பூங்கா வந்து கட்டமைச்சிருக்காரு. அது மாதிரி திருவண்ணாமலை வந்து ஒரு குறுகிய காலத்திலே வந்து அந்த 4 வழி சாலை, அது அந்த கோயிலை சுத்தி வந்து 4 வழி சாலைகளை முடிச்சுட்டு கோயிலை சுத்தி அந்த பிரகாரத்துல வந்து ஹைடெக்கான சிமெண்ட் ரோட் போட்டிருக்காரு. அதாவது எப்படி போட்டிருக்காருன்னா, இருக்கிற சாலைய மேல ஹைட் ஏத்தாம அதுல இருந்து ஒரு 2 அடி ஆழம் எடுத்து ஈவனா பண்ணியிருக்காரு அந்த ரோட. அது மாதிரி ரொம்ப நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. இப்ப முதல்ல கூட ரொம்ப சிலாகிச்சு பேசுறாரு. ஏன்னா அந்த லைப்ரரி கட்டினதாகட்டும், கலைஞரின் பல்நோக்கு மருத்துவமனை ஆகட்டும், வள்ளுவர் கோட்டம் ஆகட்டும், கலைஞருடைய நினைவிடம் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு குறுகிய காலத்துல மிக சிறப்பா அந்த பணிகளை செஞ்சு முடிச்சிருக்காரு. அதனால வந்து ஒரு என்ன சொல்றது, அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை சிறப்பா செய்வாரு. திருவண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து ஒரு சர்வதேச நகரம் அளவுக்கு அதை கட்டமைச்சிருக்காரு. ஏர்போர்ட் கொண்டு வரதுக்கு பிளான் வச்சிருக்காரு. அடுத்து வந்து திருவண்ணாமலை நகரவாசிகளுக்கு வந்து அங்க விலைவாசி அதிகமாச்சு. 1000 ரூபாய் இருந்த இடம்லாம் இன்னைக்கு 3000 4000 அளவுக்கு இடத்தோட வேல்யூ மதிப்புலாம் அதிகமாயிருச்சு. அப்போ வந்து அங்க தினம் தினம் வந்து ஒரு மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் அங்க வேலை கிடைக்காத சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் லோ பட்ஜெட்ல வந்து மேம்படுத்தப்பட்ட மாநகர வீட்டு தொகுப்புகள்லாம் கட்டி கொடுக்கறதுக்குலாம் அவர் பிளான் வச்சிருக்காரு. அதனால வந்து அடுத்த 5 ஆண்டுகள்ல திருவண்ணாமலை மாவட்டம் வந்து ஒரு மிகச்சிறந்த மாவட்டமாக, திருவண்ணாமலை வந்து ஒரு தொழில் சார்ந்த ஒரு பொருளாதார நிலையில் உயர்வடைந்த ஒரு நகரமாக இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் மீது வைக்கப்படுற விமர்சனங்கள்லாம் வேற எதுவுமே இல்லைன்றதுனால இந்த கோயிலுக்கு போல சாமி கும்பிடல அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு வெத்தான அவருக்கு எதிராக வந்து சொல்லப்படுகிற ஒரு பரப்புரையை தவிர, அவர் கோயிலை பொறுத்த வரைக்கும், நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அவருடைய அந்த சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதியை மிக சிறப்பா டெவலப் பண்ணிருக்காருன்றதுல எந்த மாற்று கருத்தும். இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கெல்லாம் யாரு முக்கியமான காரணமா இருக்கிறாங்க? அவதூறு பிரச்சாரத்துக்கு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஏவா வேலு அவர்களுடைய தொகுதி. அங்க அவர் எதுவுமே செய்யல, எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்ல. பிஜேபி தான். ஓகே. அதுக்கு இப்ப வேலை செய்யற அதிமுக வந்து அவங்களுக்கு வேலை செய்து தராங்க. இப்போ காங்கிரஸுக்கு இங்க எதுவுமே இல்லை. ஆனா ராஜீவ்காந்தி படுகொலை போது அவ்வளவு திட்டமிட்ட வன்முறைய கட்டமைச்சது அதிமுக. காங்கிரஸ் பாசத்திலையா இல்ல. அப்போ எப்பெல்லாம் வந்து திமுக எதிரான ஒரு வன்முறையை வந்து கட்டமைக்கணும், இது வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதுதான். எம்ஜிஆர் தான் அந்த மாதிரி ஒரு வன்முறையை கட்டமைச்சார். கட் கமரக்கட், கருணாநிதி ஒழிச்சு கட்டு, இப்படிலாம் ஒரு திட்டமிட்டு ஒரு வன்முறையை கட்டமைப்பு வேலை எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அது வந்து ராஜீவ்காந்தி படுகொலை போது வந்து வீடு வீடா வந்து திமுக நிர்வாகிகளை வந்து தாக்கினாங்க. அது போல இங்க வந்து ஒரு கைப்பாவையா தான் ஒரு காலகாலமாவே அதிமுக வரலாறு இருந்திருக்கு. இப்ப பாஜகவோட கைப்பாவையா இருந்து இந்துக்களை இது பண்ணிட்டாங்க, கோயிலுக்கு வரல. அதை பத்தி பேச வேண்டிய கட்சி அதிமுக கிடையாது. கோயிலுக்கு அவர் சாமி கும்பிட வரலன்ற சப்ஜெக்ட பேச வேண்டிய பாஜக. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி பிக்ஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய், அதாவது வந்துட்டு இது வரைக்கும் தேர்தல் களங்கள்ல பிரச்சாரங்களுக்கு கூட்டம் நடக்கிறதுக்கு அறிக்கைகள் வந்து இந்தந்த நேரத்துல வரும்னு சொல்லிட்டு ஒரு அட்ட ஷெட்யூல் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல பிரச்சாரங்கள் ரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஹெட் வந்து வரதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த லட்சணத்தை தாவேக்காவுடைய கட்சி அலுவலகங்களுக்கு அடுத்த புனித இடமாக கருதணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பூர்ல வந்துட்டு நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட ஒரு சுயேட்சையா ஒரு பகுதியில் நிக்கிறவங்க கூட கரெக்டா ஃபார்ம் ஃபில் பண்ணி போடுவான். அந்த ஃபார்ம் நான் ஆன்லைன்ல பார்த்தேன், ஒரு நிறைய இடங்கள் விடுபட்டு இருக்கு. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுடைய முக்கிய சாராம்சமே அந்த ஃபார்ம்ல கேட்கப்பட்ட எல்லாமே வந்து அந்த படிவத்துல கேட்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நிரப்பணும். நிரப்பிதான் அதை வந்து கொடுக்கணும். அதுவே தவறா இருக்கு. அவருடைய டேட்டா பர்த் தவறா இருக்குன்றாங்க. சோ இவ்வளவு குளறுபடிகள். இவன் போய் ஒரு முறையா ஒரு பர்மிஷன் கேட்க கிடையாது. பர்மிஷன் கொடுக்கலாம், அதுக்கு திமுகன்றது தேர்தல் கமிஷன் வந்து திமுக கட்டுப்பாட்டுல இருக்கு. திமுகவே சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா கட்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு. இவர் புதுசா ஒரு கதை சொல்றாரு. இங்க இவரு ஏத்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், இவரே தனியா ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி என்னவோ திமுக கட்டுப்பாட்டுல வந்து விஜய பிரச்சாரம் பண்ண உடனே தடுக்கிறது திமுக தேர்தல். நான் எதுக்கிட்ட தடுக்க வேண்டிய வேலை? அவர் தாங்க நாங்க தடுத்தோம். 4 பேர் ஓடி வந்தான், சைக்கிள் விட்டு இறங்கி ஓடினாரா? இப்போ அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ண விடாம தடுத்தது யாரு? அவரோட ரசிகர் குஞ்சுகள் தானே.
5 பேர் ஓடினோடனே சைக்கிள் விட்டு ஓடி மனுஷன் கேரவன்ல ஏறினாரா இல்லையா? ஏங்க உதயநிதி எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. போன தேர்தல் வெற்றியை அந்த செங்கலை வச்சு அவரதான் நினைச்சு அவர் பிரச்சாரத்துக்கு விஜய் பிரச்சாரத்தை மேற்கோள் காட்டி அவருக்கு பிரச்சாரத்தை கேன்சல் பண்றாங்க. அவர் அதெல்லாம் பெருசா பேசலையே. அவர் பண்ண அடுத்த கூட்டத்துக்கு போயிட்டாரு. இவர் எதுக்கு 8 இடத்துல, எனக்கு தெரிஞ்சு 8 இடத்துல அனுமதி மறுப்பு. இந்த அனுமதி மறுப்புக்கெல்லாம் யார் காரணம்? தேர்தல் ஆணையம் தானே அந்த அனுமதி மறுப்பு பண்றாங்க. அது எப்படி திமுகவுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. காலையில 6 மணிக்கு தான் நிர்வாகி போயிடுறான், ராத்திரி 10 மணிக்கு தான் போய் தூங்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்போட செயல்பட்டு இருக்க ஒரு கட்சி. விஜய் கட்சி பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டிய நேரமோ அவங்களுக்கு ஏதாவது தேவை ஏதாவது இருக்குங்களா? ஒன்றிய பாஜக அரசு தமிழர்களை எப்பொழுதும் வஞ்சிப்பார்கள். இப்ப பார்த்தா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விவசாயிகளை வஞ்சிக்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு இல்ல முதல்வர் தான் பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி திருப்பிடுறாங்க. நெல் கொள்முதல் விதைக்கான மானியத்தை ஊக்கத்தொகையை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை கொடுத்த நிர்மலா சீதாராமன் இல்ல நாங்களாம் அப்படின்லாம் சொல்லல, முதல்வர் பொய் சொல்றாரு, தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் பொய் சொல்றாரு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? பிஜேபி சொன்னது இங்க ஒரு பேசு பொருளாவே ஆகல. ஆனா அதே முதல்வர் நெல்லு குவிண்டாலுக்கு 3500 சொன்னதும் கரும்புக்கு டன் 4500 சொன்னது பெரிய அளவுல மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. குறிப்பா அந்த 8000 ரூபாய் டோக்கன் இப்போ ஒரு 3000 பிளஸ் ஒரு 2000 5000 ரூபாய் அந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணது, இதெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கு. அது விவசாயிகளுக்கு இலவச மின் மோட்டார் திட்டம் ஒன்று சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி தமிழ்நாட்டுல வர தேர்தலில் நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு விவசாயம் உயிர் போட தமிழ்நாட்டுல இருக்குன்னா அதுக்கு கலைஞர் கொடுத்த அந்த இலவச மின்சாரம் தான். அந்த இலவச மின்சாரமும் இலவச மின் இணைப்பும் தான் பெரிய அளவுல இன்னைக்கு விவசாயம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்று வரை செழிப்பா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அது மின் மோட்டார் இன்னும் அது சோலார் பொருத்தி கொடுக்கறதா இல்ல இருக்கிற மின்சாரத்தையே பயன்படுத்தி இலவச மின்சாரத்தினால அப்படியே கொடுக்கறதான்றதை பத்தின பரிசீலனை போயிட்டு இருக்கு. ஆனா முதல் கையெழுத்தே இலவச மின் மோட்டார் வழங்கும் திட்டம் கண்டிப்பா விவசாயிகள் கொடுக்கப்படும். குவிண்டாலுக்கு 3500, கரும்பு ஒரு டன் 4500 மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அதனால எந்த வகையிலும் இந்த பிஜேபி பேசுற எதையுமே இந்த தில்லுமுள்ளு பாஜகவின் பேச்சு யாருமே நம்ப போறது கிடையாது. அதனால இது ஒரு பெரிய பேசு பொருளாவே ஆகலன்னும் போது அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதோ அதுக்கான விளக்கம் கொடுக்க வேண்டியது தேவையில்லைன்றதுதான் என்னோட பார்வை. இவ்வளவு நேரம் உங்க கருத்துல படுத்துறது தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.